ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். காணொலி காட்சி வாயிலாக இந்த கூட்டம் நடைபெறுகிறது. தொகுதிகளின் நிலவரம் என்ன, அங்கு செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் நிலைமை என்ன என்பது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்களிடம் கலந்து ஆலோசித்து வருகிறார். அவர்களிடம் கூடுதல் தகவல்களையும் கேட்டு பெற்று வருகிறார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன விவரம்? முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணத்திற்கு பிறகு இன்று முதன்முறையாக தலைமைச் செயலகம் வந்தார். அங்கிருந்து புறப்பட்டு தன்னுடைய ஆழ்வார்பேட்டை முகாம் அலுவலகத்திற்கு சென்று தற்போது காணொலி காட்சி வாயிலாக திமுகவில் இருக்கக்கூடிய 72 மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர்கள் மற்றும் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். வரக்கூடிய 17ஆம் தேதி கரூரில் திமுகவுடைய 30 விழா, ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய அந்த விழா நடக்கிறது. அதில் பல்வேறு விருதுகளை வழங்குவார்கள். அது குறித்தும் திமுகவுடைய உறுப்பினர் சேர்க்கை பணி கடந்த ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி 45 நாட்களுக்குள் 2 கோடி பேரை சேர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதில் சில மாவட்ட செயலாளர்கள் சரிவர செயல்படவில்லை என தெரிகிறது. எனவே அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய ஒரு தோணியிலும் முதலமைச்சர் பேசுவார் என்று சொல்கிறது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா 7 மாதத்தில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் தேர்தல் தொடர்பாகவும் நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் கொடுக்க இருக்கிறார். இன்று முதல் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற தொகுதி வாரியாக சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். குறிப்பாக காஞ்சிபுரத்தில் இன்று தொடங்கி மூத்த நிர்வாகிகளுடன் பேசுகிறார். முதலமைச்சர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விதமான முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரிவர செயல்படாத மாவட்ட செயலாளர்களுக்கு சில அறிவுறுத்தல்களையும் முதலமைச்சர் செய்வார் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே மண்டல வாரியாக பிரிக்கப்பட்டு பல்வேறு 7 அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை கொண்ட அந்த மண்டல பொறுப்பாளர்கள் ஏவா வேலு, கே நேரு, கனிமொழி உள்ளிட்டவர்களை கொண்ட அந்த மண்டல பொறுப்பாளர்களும் கொடுக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் 40 தொகுதியிலிருந்து 25 தொகுதி வரை கொடுத்திருக்கிறார்கள். எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், சக்கரபாணி உள்ளிட்டவர்களும் அந்த பணிகளை செய்து வருகிறார்கள். எனவே இந்த பணிகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிவார் என தகவல் வெளியாகிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.